ஹலோ நண்பர்களே! இங்க பாருங்க நம்ம ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் ஹேண்ட்ல குடுக்க போறோம். அது வந்து நம்ப வரையறத பொறுத்து தான் இருக்கு. நான் கொஞ்சம் ஏதோ வரைஞ்சிருக்கேன். நீங்க வந்து என்ன டிசைன் வேணாலும் அத அப்படியே வரைஞ்சிட்டு, ஒரு பேப்பர்ல வரைஞ்சிட்டு, அத அப்படியே நீங்க வந்து ப்ளவுஸ்ல வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. சின்ன டிசைன்லாம் வராது. கொஞ்சம் பெரிய டிசைனா கொஞ்சம் ஓரளவுக்கு கட் பண்ணி தைக்கிற டிசைனா இருந்தா ஓகே தான். நான் சும்மா ஏதோ ஒரு ஃப்ளவர் வரைஞ்சேன். ஆனா அது இது வந்து கிரவுண்ட் மாரி ஆயிடுச்சு. ஸோ வந்து நீங்க வந்து அழகா வரைஞ்சிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு, அத கட் பண்ணிக்கங்க. எந்த டிசைன் வேணாலும் கட் பண்ணி நம்மளால தைக்க முடியும். எப்படி நீங்க இதெல்லாம் திருப்ப முடியும்? எப்படி இத தைச்சு காமிங்க? நெறைய பேரு இது மாதிரி என்ன கேட்டிருக்கீங்க. சிம்பிள் தாங்க. லைனிங்ல இந்த மாதிரி டிசைன வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு, இத வந்து அப்படியே கிளாத் மேல வச்சு, இந்த டிசைன வரைஞ்சிட்டு, கட் பண்ணி எடுத்துட்டு அது மேல லேஸ வச்சு ஃபினிஷிங் பண்ணீங்கன்னா, எல்லாமே அப்படியே ஃபினிஷிங் ஆயிடும். நீங்க திருப்பாமலே அதாவது லைனிங்க வச்சு அந்த டிசைன திருப்பாமலே, அப்படியே வச்சு நீங்க கட் பண்ணி அந்த டிசைன நீங்க எடுக்க முடியும். ஸோ, நான் வந்து ஸ்டிச்சிங்ல போடுறேன். ஸோ, எந்த டிசைன் வேணாலும் நம்ம பண்ணலாம். ஆனா, லேஸ் திருப்ப முடியாது. ஸ்டிச்சிங் வச்சு தான் லேஸ் வச்சு தான் நம்ம அத ஃபினிஷிங் பண்ண முடியும். இப்ப பாருங்க, நான் இது ஒரு ஓரளவு தான் சொல்லி தரேன். நான் சும்மா இந்த மாரி டிசைன எடுத்து நம்ம வந்து தைக்கலாம் அப்படின்னு ஒரு பேட்டர்ன தான் நான் சொல்லி தரேனே தவிர, அ இது வந்து ஏமாத்துற ஒரு டிசைனு இது தைக்க முடியாம நான் சொல்லி காட்டுறேன் அப்படிலாம் கிடையாது. எந்த டிசைன் வேணாலும் பண்ணலாம். இங்க பாருங்க, இப்ப நான் வந்து இந்த மாரி எடுத்துட்டேன்னா, நீங்க வந்து இது மாதிரி ஒரு டிசைன் எடுத்துக்கோங்க. எந்த டிசைனும் அழகா ட்ரா பண்ணிக்கங்க. இங்க பாருங்க, நான் இன்னும் ரோஸ் வரைஞ்சேன். ஆனா இது ஏதோ கிரீடம் மாதிரி ஆயிருச்சு. ஓகே, நீங்க வந்து இது மாரி பண்ணிக்கங்க. இங்க பாருங்க, இது மாதிரி ஒரு லைனிங்க கட் பண்ணிட்டு, ஆ இல்ல மேல் துணிய கட் பண்ணிட்டு, இது மாதிரி வச்சுட்டு, அது உள்ள நீங்க கான்ட்ராஸ்ட் கலர் எது வேணாலும் குடுத்தா, இந்த டிசைன் வந்துரும். ஸோ, இத வந்து ஃபினிஷிங் பண்ண நீங்க ஒரு லேஸ் மேல அந்த பாருங்க, அந்த அந்த மேலலாம் இருக்கு இல்லையா? ஒரு ஃபெதர் மாதிரி அத வந்து நீங்க லேஸ வச்சு தான் க்ளோஸ் பண்ணணும். அப்போ அந்த ஷேப் கிடைக்கும். அத தைக்கிற முறையில நீங்க அழகா தைச்சிடலாம். இப்ப பாருங்க, நான் ஒயிட்ல நான் ஒரு 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 ஃப்ளவர் மாரி வரைஞ்சு காமிக்கிறேன். நீங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நான் நெறைய மாடல் கிரியேட்டிவா பண்றேன். ஆக்சுவலி இது கிரியேட்டிவா தான் பண்ண முடியும். ஸோ, நான் வந்து கிரியேட்டிவா பண்றேன். இதெல்லாம் என் ஓன் வீடியோ தான். நான் ஓனா ஏதாவது டிசைன் பண்ணி போடுவேன். நீங்க எந்த டிசைன் பண்ணாலும் பண்ணிட்டு, நீங்க அந்த கிளாத் மேல அப்படியே வரைஞ்சு வச்சுட்டு, நீங்க உள்ள கிளாத் குடுத்துட்டு, அது மேல அந்த மேல் பேட்டர்ன்ல நீங்க லேஸ் குடுத்தீங்கன்னா, அந்த ஷேப் சூப்பரா வந்துரும். எந்த டிசைன் வேணா போடலாம். மேங்கோ அண்டு பீகாக் கூட போடலாம். நான் வந்து பட்டர்ஃப்ளைலாம் போட்டிருக்கேன். ஸோ, அந்த பட்டர்ஃப்ளைய கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ, இந்த மாதிரி பண்ணலாம். நான் திரும்பவும் ஒரு சின்ன ரோஸ் ஆக்சுவலா எனக்கு சரியா வரைய வரல. நீங்க வேணா நல்லா வரைஞ்சு அந்த மாதிரி போட்டுக்கங்க. ஒரு 3 இது போதும். ரொம்ப வரைஞ்சா உங்களால அது வர முடியாது. ஸோ, ஒரு மாதிரி ஒரு சின்ன அழகா ஒரு பேட்டர்ன் ஏதாவது ஒண்ணு டிசைன் பண்ணி, நீங்க அது மேல வச்சு நீங்க இத ஃபினிஷிங் பண்ணலாம். ஸோ, இது ஆரி ஒர்க் மாரி தான். இத நீங்க அப்படியே வச்சு தைச்சுட்டு, அந்த நடுவுல கேப் இருக்கும் இல்லையா? இப்ப பாருங்க, நான் அந்த ஒயிட் வச்சு ரொம்ப அழகாவே இருந்தது. ஒயிட் ப்ளவுஸ்ல பிங்க் கலர் இந்த ஃப்ளவர நான் வைக்க போறேன். இங்க பாருங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சா? இங்க பாருங்க. இப்டி அது மேல வச்சு பேப்பர் மேல பேப்பர கட் பண்ணிட்டு, அந்த லைனிங் மேல அப்படி வச்சு, அப்படியே கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கங்க. இது நான் சும்மா பேசிக்கா தான் போடுறேன். நீங்க நல்லா அழகா வரைஞ்சுக்கங்க. ஸோ, இப்ப நான் அந்த மேலலாம் வரையிறேன் இல்லையா? அங்க தான் லேஸ் வச்சு ஃபினிஷிங் பண்ணணும். அந்த லேஸ் வச்சு ஃபினிஷிங் பண்ணா அந்த ஷேப் கிடைக்கும். ஸோ, நீங்க தாராளமாவே எந்த ஷேப் வேணா பண்ணிக்கலாம். இது என்னுடைய கிரியேட்டிவ் தான். நான் நெறைய ப்ளீஸ் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது சின்ன ஐடியா தான். நான் உங்களுக்கு ஒரு ஐடியா குடுக்குறேன். நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த ஐடியாவ நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இது ஏதோ ஒரு டிசைனு. எதுவா இருந்தாலும் நீங்க பேப்பர்ல கட் பண்ணிட்டு, கொஞ்சம் இந்த மேல சின்ன சின்னதா இருக்கு. நீங்க கொஞ்சம் பெருசா வேற மாதிரி பண்ணிட்டா தான் உங்களுக்கு லேஸ் ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேவா? அந்த லேஸ் வைக்கும்போது அந்த டிசைன் உங்களுக்கு வரும். ஒரு மெலிசு ஒரு சின்ன லேஸ் வச்சு யூஸ் பண்ணுங்க. பெரிய லேஸ் வச்சா அந்த ஷேப்பே மாறிடும். குட்டி லேஸ் வச்சு இத பண்ணுங்க. இங்க பாருங்க. இப்ப நம்ம ஹேண்ட் ஷேப் கட் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு. இது மேல நீங்க பிங்க் கலர் லேஸே குடுக்கலாம். அந்த பாருங்க. இது மாரி லேஸ குடுத்தா இது ஃபினிஷிங் ஆயிடும். அவ்வளோதான். அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.